அனைவருக்கும் வணக்கம். இதுவரையிலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முருங்கை. இந்த முருங்கைக்கீரையில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைக்காய் மூணும் மிக சக்தி வாய்ந்த மருத்துவ குணங்கள் உடைய ஒரு உணவு தாங்க. இந்த முருங்கை மரம் மட்டும்தான் பார்க்க பலவீனமா இருந்தாலும் இந்த மூன்றும் அற்புத சக்திகளை கொண்டுள்ளது. இந்த முருங்கைக்கீரை முக்கியமா எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மஞ்சள் காமாலை உள்ளவர்கள் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடுறது மூலமா அவங்களுக்கு மஞ்சள் காமாலை குணமடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த முருங்கைக்கீரை மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, முருங்கைக்கீரை நல்லா அரைச்சு எலுமிச்சம்பழ அளவுக்கு 3 உருண்டையை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 3 உருண்டையை தினமும் குளிப்பதற்கு 10 நிமிடத்திற்கு முன் முதல் உருண்டையும், குளியலின் நடுவில் 2வது உருண்டையும், குளித்து முடித்த பின் தலை துவட்டதற்கு அப்புறம் 3வது உருண்டையும் சாப்பிட்டுட்டு வர பொழுது நம்மளுக்கு மஞ்சள் காமாலை சுத்தமா குணமடையுங்க. இந்த முருங்கைக்கீரை இல்லாம வேற என்ன மஞ்சள் காமாலை உள்ளவர் சாப்பிடணும்னா, இளநீர், சாத்துக்குடி, திராட்சை, மோர், தக்காளி, கரும்புச்சாறு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரணும். சாப்பிடக்கூடாத ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பொருட்களை முக்கியமாக சாப்பிடவே கூடாது. உப்பு, அசைவம், பால், தயிர் உண்ணவே கூடாது. இவங்க இதோட சேர்த்து மற்றும் நல்ல சத்தான உணவுகளான அதாவது கீழாநெல்லி, கடுக்கு ரோகிணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு வரும்பொழுது மஞ்சள் காமாலைக்கு இது சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இதுவரையிலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.